அண்ட் ஓகே, இப்போ உங்களுக்கு பப்ளிக்னா என்னன்றது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அண்ட் இப்போ ப்ரைவேட்னு ஒரு வேர்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், ப்ரைவேட். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய கிளாஸ்க்குள்ளே 2 ஃபங்க்ஷன் இருக்குது, ஏபிசி அண்ட் QWE அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டுமே பப்ளிக். அண்ட் இதை வந்து நான் இப்போ ப்ரைவேட்டாக மாற்ற போகிறேன். நான் இங்கே ப்ரைவேட் போட்டுட்டேன். ஸோ ஒரு பப்ளிக் ஒரு ப்ரைவேட். அண்ட் சேம் மெத்தட் அதேமாரி நான் இந்த கிளாஸ்லேருந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன், நான் வந்து இந்த ப்ரைவேட்டுன்ற இந்த ப்ரைவேட் QWE இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண நான் ட்ரைன் பண்ணுறேன். அண்ட் இங்கே ப்ரைவேட்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த லைனை இப்போ ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு x_copy இப்போ நான் டாட் வைக்கிறேன். அண்ட் இந்த டாட் வச்ச உடனே எனக்கு ஆட்டோ சஜஸ்ட் பண்ணுது. இந்த ஆட்டோ சஜஸ்டில் பார்த்தீங்கன்னா QWE அப்படின்ற ஃபங்க்ஷனை லிஸ்ட் அவுட் பண்ணவே இல்லை. நான் பப்ளிக்னு போட்டிருக்கும் போது இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிச்சு. அண்ட் இங்கே ப்ரைவேட்னு மாற்றின அப்புறம் இது வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணவே இல்லை, வெறும் ஏபிசியை மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணுது. ஏபிசியை மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணதுக்கு காரணம் வந்து இங்கே பப்ளிக்னு இருக்கனால, நான் இது ப்ரைவேட்னு மாற்றிட்டனால எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ண மாட்டேங்குது. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன்ஸில் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ பப்ளிக்னு போட்டு கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸில் நீங்கள் ஈஸியாக கால் பண்ணலாம். பட் நீங்கள் அந்த ப்ரைவேட்டுன்னு போட்டுட்டிங்கன்னா உங்களால் ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியாது. ஸோ இதுதான் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட்டுக்கு உள்ள இருக்க ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்.